மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அஜித் பவார் அவர்கள் விமான விபத்தில் அவரும் அவர்களுடைய மெய்காப்பாளர்கள் உதவியாளர்கள் உட்பட பலர் இறந்ததாக கிடைத்த செய்தி மிகவும் வேதனையடைகிறேன். நம்முடைய தமிழக சட்டப்பேரவை தலைவர் என்ற முறையில் மிகுந்த ஆழ்ந்த இரங்கலையும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய கட்சி தோழர்களுக்கும் மகாராஷ்டிரா மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 20 லட்சம் பேர்களுக்கு லேப்டாப் மடிக்கணினி வழங்குவதாக அறிவித்து முதல் கட்டமாக 10 லட்சம் பேர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. முதல் கட்டமாக நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 9703 பேர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 5469 நபர்கள் நம்முடைய மாவட்டத்தில் தனியார் கல்லூரிகளில் படிக்கின்ற 3ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிலும் முதல் கட்டமாக 2480 பேர்களுக்கு இன்று நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வழங்கப்பட்டிருக்கின்றது. மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியோடு இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு சந்தோஷமாக செல்கிறார்கள். இதில் ஒரு அறிவுரையாக சொன்னேன், இந்த லேப்டாப்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன வேலை இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் ஆடல் பாடல் நடிப்புகளையும் இதில் பார்க்கலாம். ஆடல் பாடல் நடிப்புகள் எல்லாம் நீங்களே கல்லூரியில ஆண்டு விழாவுக்கு இதை விட சிறப்பாட்டு பயிற்சி பண்ணி ஆடுவீங்க. ஆக ஆட்டம் நடிப்புகளை நம்ப வேண்டாம். அது நீர்த்துளி போன்றது. உங்களுக்கு தேவையானது, உங்க குடும்பத்துக்கு தேவையானது, நாட்டுக்கு தேவையானது நல்ல முறையில் இந்த மடிக்கணினிலே கற்று உலகம் முழுவதும் ஒரு லேப்டாப்பும் ஒரு வைஃபை இணைப்பும் ஏற்படுத்திவிட்டால் உங்களுடைய சொந்த காலிலே நின்று நீங்களே வேலையை தேடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மடிக்கணினை பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்த வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விட்டோம். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. நல்லா தானே நடந்து போனாங்க. ஒன்றும் பாதிப்பு இல்லையா? கால் நடக்கிறதுல ஒன்றும் குழப்பம் இல்லையா? நடந்தே வந்தாங்க, நடந்தே போயிட்டாங்க. அது தவிர்க்கப்பட்டிருக்கு. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த சபையை 37 ஆண்டுக்கு பிறகு ஜனநாயக முறையில் நடத்துகின்றார். இவர் வந்தா இப்படி வாசிக்காம போவாங்க தெரிஞ்சிருந்தாலும் நாங்க என்ன செய்யறோம், இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்க கௌரவம், அமைச்சரவை எழுதி கொடுத்த அந்த கவர்னர் அட்ரஸ் அது அவருக்கு அனுப்பப்பட்டு அவர் உறுதிப்படுத்திய பின்புதான் அது பிரிண்டுக்கு போய் அவருக்கும் கொடுத்துருக்கோம். அதைத்தான் அவர் வாசிக்கணும். அதை வாசிக்காம பேசைக்கு வந்தாங்க. சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 எம்எல்ஏக்களை தவிர வேற யாருக்கும் பேசுவதற்கு, கருத்து சொல்றதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. டு ரீட், நாட் டு ஸ்பீக். நம்ம நாடே பார்த்து இந்தியா முழுந்து சிரிக்காங்க. கட்சி சார்ந்து அவர் செயல்படுகிறாரா அல்லது மேலிடத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் காரணமாக செயல்படுறாரா அப்படிதான் சொல்றாங்க. அவரை பப்பட்டுக்காங்க, யாரோ கொடுக்க ஆகும். அதுக்கு பாயசக்காரு நான் அரசியல் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. இருந்தாலும் அவங்க 2 பேரும் கை கொடுத்துடலாம். ஆனா கீழ்மட்டத்தில் அது ஒரு ஒவ்வொரு கூட்டணின்னு தான் சொல்றாங்க. நான் சொல்ல, நிறைய பேர் நீங்க தான் சொல்றீங்க. ஏன்னா வலது பக்கத்தில் டிடிவி தினகரன் இருக்காங்க, இடது பக்கத்தில் நம்முடைய நம்ம டாக்டர் அன்புமணி ஐயா இருக்காங்க. இவங்க 10% வேணுங்காங்க இடஒதுக்கீடு. வலது பக்கத்தில் 10% கொண்டு வந்ததுனால எங்க சமூகத்துக்கு 2% ஓட்டு தான், 2% வேலை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரைட் சைடில் இருக்கக்கூடிய தம்பி டிடிவி தினகரன் சொன்னாங்க. தம்பி அன்புமணி என்ன சொல்றாங்க, 10% வேணுங்காங்க. அப்ப ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா என்ன முடிவு எடுப்பாருன்னு நீங்க தான் கேட்கணும்.
அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசிறிசனம் ஊழலுக்கு எதிரான ஒழிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இதான் நிறைய 2 நாள் ஏடிஎம்கே அந்த ஐசிவிங்கில் இருந்து போட்டிருக்காங்களா, அதை எடுத்து பிடிச்சு அதே போட்டு அவ்வளவுதான். ஊழலுக்கு எதிரான அந்த விசில் ஒழிக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அதான் நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய சொந்த கட்சிக்காரங்க இறந்ததுக்கு என்னன்னு கேட்கல. தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர் அந்த வழக்கு சம்பந்தமாட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தலைமையில் நம்முடைய அஸ்ரா கார்கினை பழைய நம்ம எஸ்பி தலைமையில் போட்டு விசாரணை தொடங்கி நடந்துகிட்டு இருந்து நம்ம நடிகர் விஜய என்ன செய்யல, விசாரணைக்கும் கூடல, அவர் மேல வழக்கும் பதிவு பண்ணல, என்னை கைது செய்து பாருன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே போய் ஒரு போலீஸ், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இருக்க போலீஸ் எங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு எங்க போயிருக்காங்க, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இப்போ நம்முடைய பாரத பிரதமருக்கு கீழ் செயல்படுகின்ற நம்ம சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. போய் விசாரணைக்கு போயிட்டு தனி விமானத்தில் போயிட்டு வராங்க, வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஒரு நம்முடைய அந்த விசாரணை அமைப்பு வந்து தமிழ்நாடு போலீஸ் இதை நம்பாம பாரத பிரதமருடைய போட்டு எங்களை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுதா அவங்க யார் ஆளு? நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தனக்கு விரோதமாட்டு இதை கொண்டு போயிடக்கூடாது, பாரத பிரதமர் நமக்கு விரோதமா கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லிதான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நம்முடைய பல இடங்கள்ல சொல்லுவாங்க, எனக்கு அது உடன்பாடு இல்லையான்னு தெரியல. ஓவைசின்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவங்க வந்து முஸ்லீம் இயக்க ஒரு கட்சி வச்சு அதில் வராங்க. அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாட்டு தான் அந்த கட்சியை நடத்துறாங்க. அதே மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டு ஓவைசி தான் விஜய்னு சொல்றாங்க. நான் பத்திரிகைகள் படிச்சு ஓவைசியை பத்தி பேசும்போது அது அவருடைய தமிழக மக்களுக்கான ஒரு போராட்டமாக பிஜேபிக்கு ஆதரவாக நீங்க தீர்மானிக்கிறதும் அவங்க சொல்றது தானே நான் சொல்ல முடியும். நீங்க தானே சொல்லிய இதனால இவ்வளவு பாதிப்பு. ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுடைய ஓட்டோ பிஜேபிக்கு எதிராக போகக்கூடாது, அதுக்கு ஒரு ஆளை கூப்பிடுங்க பண்ண மாதிரி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ அமைப்பினுடைய ஓட்டுகளும் நம்முடைய பிஜேபிக்கு பாரத ஜனதா சிறுபான்மை ஓட்டுகள் பிஜேபிக்கு எதிர் ஓட்டு திமுகவுக்கு டோட்டலா விடுது. ஏன்னா நம்முடைய முதல்வருடைய செயல்பாடு எல்லாரையும் பாதுகாக்க. இந்தியாவில் மசூதிக்கு போலாம் பாதுகாப்பு, ஆலயத்துக்கு போலாம் பாதுகாப்பு, கோயிலுக்கு போலாம் பாதுகாப்பு. அப்ப எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற அரசு பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு வருவா? கொள்கை ரீதியா அவங்க என்ன செய்யறாங்க? இப்போ கொள்கை ரீதியா இருக்கிறதுனால நம்ம மேல நம்பி அவங்க இருக்கிறாங்க, இந்த அரசு மேல நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அந்த வாக்குகளை சிதறடிக்கணுங்கிறதுக்காக நம்முடைய புஷி ஆனந்தும் அமித்ஷாவும் நண்பர்கள் அவங்க சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. வடக்கு சட்டமன்ற தொகுதி தளபதி வந்து இந்த தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிகளா உண்மையில பேசுறது, கூட்டணியில பெரிய ஓட்டுல இருந்து ஒரு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு கூட்டணி தான் இருக்காங்க, அவங்க பற்றி பொது வெளியில அவதூறா பேசுறது சரியா இருக்கும். அது நம்ம தலைவர் கண்டிச்சிருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது, தலைமை தான் பேசணும். கீழே 1-2 பேரு பேசுறத நிறுத்த சொல்றாங்க. வெளிப்படையா நான் சொல்லியிருந்தேன், தாவேக்காவும் பிஜேபியும் டிராமா பண்றாங்க, நடிக்கிறாங்க, நாடகம். அதாவது ஜனநாயக படம் இப்ப வேண்டாம், நான் சொல்ற நேரம் தந்துவிடும், நீ அதுவரை கோர்ட்டுக்கு போன மாதிரி நடிக்காங்க. அதே போலதான் அவருடைய வழக்கம், நடிப்பு தானே தவிர 2 பேரும் தான் இணைஞ்சி ஒரு கொள்கை ரீதியான திமுகவுக்கு எதிராட்டு அந்த சிறுபான்மை வாக்கு அவரை வச்சு பிரிக்க முடியுமான்னு பார்த்தாங்க, முடியல. ஏன்னா பிராக்டிக்கலா பாக்குறாங்க. ஒரு சம்பவம் மணிப்பூர்ல நடக்கு, இதுவரை வாய் திறக்கல. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உடனே அடுத்த நேரமே கண்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்க அனுமதிக்கப்பட்டது. நம்முடைய மாண்புமிகு ஒரு சிறு சம்பவம் நடந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை. அதனால்தான் சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் அவர்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியல் வந்து நடிக்காங்க. சினிமாவில் நடிப்பை விட்டுட்டு இப்ப அரசியல்ல மோடி ஐயாவும் அவங்களும்
சேர்ந்து நினைக்காங்க. இதான் உண்மை. நன்றி. பின்னால பார்க்க போக மாட்டாங்க, முன்னால இருந்து பார்த்துட்டு அப்படியே ரைட்டு கடந்து போயிடுவாங்க. நன்றி. வாங்க.